السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டே வருகின்றோம். குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் நாம் உற்று நோக்க வேண்டிய 2.5 ஆண்டுகளுடைய செய்தியை ஒவ்வொன்றாக அதில் முக்கியமான சில செய்திகளை கொண்டு நான் எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த செய்திகளைத்தான் 3-4 நாட்களாக நாம் படிக்கின்றோம். அந்த செய்திகளிலிருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மதீனாவிற்கு சென்றார்கள், செல்வதற்கான நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய அந்த தருணம், ஹிஜ்ரத் என்ற வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பெயரை நாம் படிக்கின்றோம். ஹிஜ்ரத் என்பது நாடு துறந்து தீனுக்காக, மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக வீட்டை விட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு, சொந்தம் பந்தங்களை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, சொத்து சுகங்களை விட்டுவிட்டு, இப்படி எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை தானும் வெறுத்து அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதன் பக்கம் செல்வதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த உத்தமர்களும் செய்தது. அதைத்தான் வரலாற்றில் நாம் ஹிஜ்ரத் என்று சொல்கின்றோம். இப்போது அந்த ஹிஜ்ரத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக அந்த செய்திகளோடு சம்பவத்தோடு நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் ஹிஜ்ரத் என்ற ஒட்டுமொத்த அந்த விஷயத்தையும் ஒன்றாக நாம் எடுத்தால் அதில் சில படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. அந்த படிப்பினையை நாம் உற்று நோக்க வேண்டும். முதலில் ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு கடையில் வேலை செய்யக்கூடிய நாம் இன்னொரு கடைக்கு வேலைக்கு செல்வதற்கு யோசிக்கின்றோம். இங்க நின்றுட்டு அங்க போறதுக்குள்ள என்ன ஆகும், இங்க என்ன சம்பளம், அங்க என்ன சம்பளம், அவர் எப்படி நடந்துப்பாரு, இவர் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறார், எத்தனை போராட்டங்கள். ஒரு கடையில் வேலை செய்யக்கூடிய நாம் இன்னொரு கடைக்கு மாறுவதற்குள்ளாக இத்தனை போராட்டங்கள் நமக்கு இடையில். ஆனால் சொந்த ஊரை விட்டு, மனைவி மக்களை விட்டு, தொழிலை விட்டு, என்ன அந்த ஊரில் நடக்கும், எப்படி இருப்பார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், உணவு பழக்கங்கள் வேறு, சீதோஷண நிலை வேறு, அனைத்துமே வேறு. இருந்தாலும் அல்லாஹ்விற்காக செல்வது என்பது முடிவானதற்கு பின்னால் ஒட்டுமொத்தத்தையும் இங்கு விட்டுவிட்டு அல்லாஹுக்காக அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த துணிச்சல் உண்மையாகவே சஹாபாக்களை தவிர வேறு யாருக்கும் வராது. அவ்வளவு நேசித்தார்கள் இந்த தீனை, அவ்வளவு நேசித்தார்கள் இந்த மார்க்கத்தை. சும்மா சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த நேசம் இன்று வாய்மொழியாக நாம் பேசுகின்றோம். உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு துணிந்த அந்த உத்தமர்கள் உண்மையிலே உயிரையும் கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு தெளிவாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையா வாயால சொல்லல, ஒட்டு மொத்தத்தையும் செயல் ரூபமாக செய்து காட்டினார்கள். இப்போது அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு சில விஷயங்களில் உன்னிப்பாக நாம் ஒன்றன் பின் ஒன்றாக சில விஷயங்களை பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் முதலாவதாக ஒரு விஷயம் நமக்கு தென்படும். அது அர்ப்பணிப்பு, தியாகம், குர்பானி. ஆட்டை எருப்பதல்ல, மாட்டை அறுப்பதல்ல. இந்த இடத்தில் சஹாபாக்கள் தன்னையே குர்பானி தந்திருக்கிறார்கள்.
தங்களையே குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய உறவினர்களை, தங்களுடைய மனைவி மக்களை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்காக அர்ப்பணித்துவிட்டு நபி அவர்கள் எந்த ஊரில் வசிக்கிறார்களோ அந்த ஊரில் நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். அல்லாஹு தஆலா எந்த ஊரில் தனது தீனை உயர்த்துவதற்காக இருக்க செய்கின்றானோ அந்த ஊரில் அவனுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக நாம் இருப்போம். உயிர் இருக்கும் வரை இருப்போம். அல்லாஹு தஆலா எப்போது நமக்கு மௌத்தை கொடுக்கின்றானோ அப்போது அந்த தீனுக்காகவே இறப்போம் என்ற மிக தெளிவான சித்தாந்தத்தில் சஹாபாக்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தத்தையும் அர்ப்பணித்து விட்டார்கள். இன்று இஸ்லாம் நம்மிடையில் நாம் எடுக்கக்கூடிய இந்த இஸ்லாம் எந்த கஷ்டமும் நாம் படல. அம்மா அப்பா முஸ்லீம், நாமளும் முஸ்லீம். அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் முஸ்லீம் பேரை வச்சோம், அவரும் முஸ்லீம். அப்படியே முஸ்லீம் முஸ்லீம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்தோம்? இந்த தீனில் நாம் இருப்பதினால் தீனுக்கு எந்த பெருமையும் இல்லை. தீனை பின்பற்றுவதனால் நமக்குத்தான் பெருமை இருக்கின்றது. நமக்குத்தான் தீனை பின்பற்றுவதனால் பெருமை, தீனுக்கு எந்த பெருமையும் இல்லை. இப்போ இந்த தீன் நம்மை பெருமைப்படுத்தியதினால் தீனுக்காக நாம் செய்த அர்ப்பணிப்பு நம்முடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கை என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை 1400 ஆண்டு கால இஸ்லாத்தை நீங்கள் தோண்டி எடுத்தால் இந்த இஸ்லாத்திற்கு அடியில் பல சஹாபாக்களுடைய ரத்தங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தெளிவா இந்த மார்க்கம், இந்த 24% உலக மக்கள் ஒட்டுமொத்தமும் 57 நாடுகள் இன்று இஸ்லாமிய நாடு என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுடைய தியாகம். அந்த தியாகம் புதைந்திருக்கின்றது. அந்த தியாகத்தின் மேல்தான் இன்று 57 இஸ்லாமிய நாடுகள் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழு மூச்சாக தெளிவாக உணர்ந்ததினால் அந்த கலிமாவிற்காக அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு, தியாகம், ரத்தங்கள், இதன் மீதுதான் இன்று இஸ்லாம் உயர்ந்து நிற்கிறது. நாம் அப்படியே முஸ்லிம் சொல்லி பாவலா காட்டிக்கிட்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகளும், நேற்றைய தினம் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னேன். மனைவி ஒரு பக்கம், கணவர் மறுபக்கம், பச்சிலம் குழந்தை இன்னொரு பக்கம் ஹிஜ்ரத் செய்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த சொத்துக்களை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னாலும் ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்காக அதை அப்படியே விட்டு சகித்தார்கள், பொறுத்தார்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, இதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமில் அதை ஏற்க தயாராக இருக்கின்றோம் என்று சென்ற அந்த உத்தமர்கள், அதுதான் ஹிஜ்ரத்தில் நமக்கு கிடைக்க பெறக்கூடிய முதல் படிப்பினை, அர்ப்பணிப்பை நாம் பார்க்கின்றோம். இன்று தீனுக்காக நமக்கு தொழுகையில் நிற்பதில் கஷ்டம், பின்பு வேற ஏதாவது ஒரு தீனுடைய வேலை, அதில் சிரமம், அதில் கஷ்டம். எவ்வளவு இலகுவாக்க முடியுமோ அவ்வளவு இலகுவை நாம் பார்க்கின்றோம். ஒரு தீனுடைய சிரமம் ஏதாவது ஒன்று இருந்தா இதை எப்படியெல்லாம் லேசாக்க முடியும், இதை எப்படியெல்லாம் ஹதீஸ் எங்காவது லேஸ், தீன லேசம் சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லேசை எங்கிருந்தெல்லாம் எடுக்கலாம், இலகுவானதை எங்கிருந்தெல்லாம் பிடிக்கலாம் என்று நம்முடைய தாட், நம்முடைய சிந்தனை. ஆனால் எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளவு அர்ப்பணிப்பை நான் தருகின்றேன் அல்லாஹ்வின் தூதரே. எங்களுக்கு நீங்கள் கொடுப்பதை விட எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதை நாங்கள் நேசிக்கின்றோம். எடுத்துக்கொள்ள எதையெல்லாம் நீங்கள் எடுக்கணுமோ, எங்கள் வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கள் பிள்ளை குட்டிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் எங்களுடைய உயிர் உங்களுக்கு தேவைப்படுமானால் இந்த தீனுக்கு அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அர்ப்பணிப்பு இந்த தீனுக்காக இருக்கும் எனில், அடுத்த கட்டம் இதை நோக்கித்தான் இந்த தீன் செல்லும் எனில், அதற்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதல் விஷயம் அர்ப்பணிப்பை நாம் உணர வேண்டும். ஹிஜ்ரத் நமக்கு பாடம் புகட்டுகின்றது. சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு இந்த ஹிஜ்ரத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் நிராசை அடையாமை. 13 ஆண்டுகளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை சொல்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை திரும்ப 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 திரும்ப
மீண்டும் மீண்டும் இந்த குறைஷி மக்களிடத்தில் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் இஸ்லாத்தை வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 13 ஆண்டுகளில் ஒரு 500 பேர் இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்க. அதிகபட்சமா 500 சஹாபாக்கள், இவ்வளவுதான். ஹிஜ்ரத் செய்தது 500 சஹாபாக்கள். ஆனா 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது 1.5 லட்சம் சஹாபாக்கள். எப்படி தீன்? அப்போ 13 ஆண்டுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை மீண்டும் 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 சொல்லி ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேசுவார்கள். அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, உங்களில் யாரேனும் இவரை சுமந்து செல்பவர்கள் இருக்கிறீர்களா? என்னை அழைத்து செல்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? உங்களில் இந்த ஊரில் இந்த மக்கள் இந்த தீனை கேட்பதில்லை. உங்களுடைய ஊருக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பணியை நான் உங்களோடு செய்கின்றேன். யாரேனும் என்னை அழைத்து செல்வீர்களா? ஃபஇன்ன குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம் ரப்பி, என் ரப்புடைய வார்த்தையை இந்த குறைஷி மக்கள் சொல்ல விடாமல் என்னை தடுக்கிறார்கள் இவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் கபீலா கபீலாவாக கோத்திரம் கோத்திரமாக வரக்கூடிய அந்த அந்நிய மக்களிடத்தில் சென்று என்னை அழைத்து செல்வீர்களா உங்களுடைய ஊருக்கு? என்னை அழைத்து செல்வீர்களா உங்களுடைய ஊருக்கு? அல்லாஹ்வினுடைய வார்த்தையை இந்த குறைஷி மக்கள் சொல்வதை விட்டும் என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 கபீலாக்களிடத்தில் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை 15 கபீலாக்கள். எதை தடுக்கிறார்கள்? கலாம் ரப்பி, என் ரப்புடைய வார்த்தையை. எந்த வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 15 கபீலாக்களிடத்தில் பேசி 16வதாக வந்து ஒப்பந்தம் போட்டுக் கொண்டவர்கள் தான் மதீனத்து தோழர்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடியவர்கள். அதைத்தான் முதல் அகபா என்றும் 2வது அகபா என்றும் நாம் பார்த்தோம். குறைஷிகளுடைய பேச்சுவார்த்தை எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வப்போது அழைத்து, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பிடித்துக் கொண்டு ஏன் இப்படி தொங்குறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? குறைஷி குலத்திலேயே உயர் ரக பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுமா? திருமணம் செஞ்சு வைக்கிறோம். உங்களுடைய சொத்துக்கள் பேங்க் பேலன்ஸ் நிரப்பணுமா? நிரப்புறோம். என்னவெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கடைசியாக சொல்கிறார்கள், மக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தருகின்றோம். இப்ப இங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவிற்கு சென்று ஆட்சி தான் செய்ய போறாங்க, அரசியல் தான் செய்ய போறாங்க, அவியல் செய்ய போகல. அதே அரசியல் ஆட்சி அதிகாரம். ஆனா இங்க இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரம் தருகின்றோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக அதை மறுத்தார்கள். நான் செய்ய போகும் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுக்கே ஆட்சி அதிகாரம், அதன் கீழாக ஹலீஃபாக்களாக நாங்கள் இருப்போம். இந்த அரசியலை இங்கு நீங்கள் தரமாட்டீர்கள், இந்த அரசியலை நீங்கள் இங்கு தரமாட்டீர்கள். நான் சென்று நானாகவே வந்து அதே அரசியலை இங்கு நிலைநாட்டுவேன். சொல்றது புரியுதா? குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா அதை நாங்க கொடுக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் மீது மட்டும் நின்றார்கள். எதுவுமே தேவையில்லை, இதுதான் தேவை. இதை நிலைநாட்ட விடுவீங்களா? லாத்தையும் உஸ்ஸாவையும் யகூஸையும் நஸ்ரையும் ஒட்டுமொத்தத்தையும் தூக்கணும் காபத்துல்லாஹ்ல இருந்து. லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த அரசியல் நீங்கள் செய்ய விடுவீர்களா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாயிண்ட். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 கபீலாக்களிடத்தில் பேசியும் ஒரு நாளும் நிராசை அடைந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 11 வயது இஸ்லாத்தை அவர்கள் ஏற்கும்போது அண்ணனுக்காக அப்படி ஒரு பாதுகாப்பு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அர்ப்பணிப்பு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபியும் நிராசை அடையலையே. முஹம்மதே, அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் கலிமாவை திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள், நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஆனா யாரும் ஏற்க மாட்டேன்றாங்களே.
பிரச்சனையா இல்ல இருக்கு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இல்ல இருக்கு. இப்படியா நம்ம இருக்கணும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளும் கேட்கலையே, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாளும் இப்படி கேட்கலையே. நாமளா இருந்தா ஒரு நாள் 2 நாள் சொல்லியாச்சுங்க, கேட்க மாட்டேன்றாங்க. எவ்வளோ சொல்லியாச்சுங்க. 13 வருடங்கள் திரும்ப 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 இதை சொல்லி 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 கடைசியாக அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான் மதீனாவை. அது வரைக்கும் நிராசை அடையாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதும் சஹாபாக்களுடையதும் தீனில் நிலைத்து நின்றலை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய வாசல் எங்கேனும் நமக்காக திறக்கப்படும். நாம் முட்டி மோதிக்கொண்டிருப்பது ஹலாலான இந்த தீனுடைய காரியமாக இருந்தால் அஞ்ச வேண்டியதே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. துணிந்து மீண்டும் 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 அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட சரியான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதற்காக வாசலை திறப்பான். 13 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் தஆலா மதீனாவின் பக்கம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை முழுமையாக நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் இஸ்லாத்திற்காக ஹிலாஃபத்திற்காக அல்லாஹ் தஆலா மதீனாவை திறந்து வைத்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முயற்சி செய்வது, நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதை அது தீனுடைய பாதை எனில் நாம் நிராசை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் 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 முயற்சி செய்ய வேண்டியதுதான். ஒட்டுமொத்த நபிமார்களும் இப்படித்தான் நின்றார்கள், நிலைத்து நின்றார்கள். உயிர் போனாலும் நாம் நிற்பது ஹலாலான வழி, நாம் நிற்பது அல்லாஹுக்காக. இதில் எந்த விதமான சமரசமும் இல்லை, முட்டி மோதிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்பதில் மிக தெளிவாக ஒட்டுமொத்த நபிமார்களும் இருந்தார்கள். அவர்களின் பாதையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிக தெளிவாக 13 ஆண்டுகள் நிராசையடையாமல் இருந்ததை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து இருந்ததை, அல்லாஹ்வுடைய வாசல் திறக்கப்படும் என்று மிக நிதானமாக எதிர்பார்த்து இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹும் மதீனாவின் பக்கம் அவர்களை திறந்து வைத்து அழைத்தான் என்பதை, இந்த நிராசை அடையாமை என்பதை ஹிஜ்ரத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பின்பு 3வது, அதற்கு அடுத்ததாக ஒட்டுமொத்த பயணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பயணங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பயணத்தில் இந்த 23 ஆண்டுகால பயணத்தில், ஏன் 63 ஆண்டுகால பயணத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறது. இதுதான் கடினமான பயணம், இதுதான் ஆழமான பயணம். இந்த பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டால் குறைஷி மக்கள் எப்படிப்பட்ட கபலீகரத்தில் ஈடுபடுவார்கள், எப்படி அமளி துமளி இந்த மக்கா நகரத்தை செய்வார்கள் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்துதான் இருந்தார்கள். செல்வதற்கு முன்பும் சென்றதற்கு பின்பும் நம்மை எப்படியெல்லாம் சல்லடையாக தேடுவார்கள், நம்மை நோக்கி எப்படி படையெடுத்து வருவார்கள், எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தோழராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்வதற்கு தீர்மானிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரமாட்டார்களா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரமாட்டார்களா? ஏனைய சஹாபாக்கள் வரமாட்டார்களா? ஏன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார்கள்? நண்பரை தேர்வு செய்வதில் மிக கவனம் தேவை. ஒவ்வொரு முஃமினுக்கும் யார் தன்னுடைய நண்பர் என்பதை தீர்மானிக்கப்பட வேண்டும். யார் தன்னை அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டுவார், யார் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிக்கும்படி நமக்கு ஏவிக்கொண்டே இருப்பார். மிக நிதானம் தேவை நண்பருடைய விஷயத்தில். நாளை மறுமை நாளையில் வேதனையை அனுபவிக்கக்கூடிய மக்களில் அல்லாஹு தஆலா பட்டியலை சொல்றான். இவர் இப்படி வேதனை அனுபவிப்பார், இவர் இப்படி வேதனை அனுபவிப்பார். இந்த பட்டியலில் ஒருவன் வேதனையை அனுபவிப்பான். அவன் நரகத்தில் வேதனை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் கவலைப்பட்டு கை சேதப்பட்டு, கவலையில் இருக்கும்போது கை சேதத்தில் இருக்கும்போது நிறைய பேர் நகத்தை கடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, இப்படி ஏதோ யோசிச்சுக்கிட்டு நகத்தை கடிக்கிற பழக்கம். நரகத்தில் இவன் வேதனை செய்யப்படும் போது நகத்தை அல்ல விரல்களை கடிப்பான், விரல்களை கடித்து துப்புவான். யார் இவன்?
எப்பேற்பட்ட கை செய்தவாளி, யௌம யஅுது ஸாலிமு யதைஹி யா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. உலகத்தில் நான் இருக்கும்போது நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே, பாழா போன நண்பனை நான் தேர்ந்து செஞ்சேன். புலம்புவான். குர்ஆன் வசனம் பேசுது, நாளை மறுமையில் நரகத்தினுடைய வேதனையை சுவைத்துக் கொண்டு தன்னுடைய விரல்களை கடித்து துப்பிக்கொண்டு நான் நல்ல நண்பனை தேர்வு செய்திருக்க வேண்டுமே, பாழா போன நண்பனை பிடிச்சேன், கூடா நட்பு கேடாய் வந்து முடியும் என்பதை போன்று இன்று என்னை நரகத்தில் கொண்டு வந்து தள்ளிவிட்டான். அவனும் கெட்டான், என்னையும் கெடுத்தான். இவனுடைய நட்பு நம்மை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. இப்ப கிளாஸ்மேட் தெரியும், கிளாஸ்மேட்டும் இருக்கிறாங்க. நண்பர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? நல்ல விஷயத்திற்கு யாரும் வரமாட்டார்கள். இந்த சரக்கு அடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, தண்ணி அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வலிந்து வாங்கி கொடுப்பார், மற்றதுக்கு செலவு செய்ய மாட்டார். ஆனா இந்த சரக்கு அடிக்கிற விஷயத்துல வா நான் வாங்கி தர உனக்கு. இதுதான் ஷைத்தானுடைய விஷயம். ஷைத்தான் எவ்வளவு தெளிவா இப்படி கெடுக்கிறான் பாருங்க. நட்பு விஷயத்தில் பாவம் செய்வதற்கு அவ்வளவு தெளிவாக நண்பர்கள் உதவி செய்வார்கள். யார் நம்முடைய நண்பராக இருக்கிறார்கள், நாம் யாருக்கு நண்பராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நமக்கானவர்கள் அல்ல, நமக்கானவர்கள் நம்மோடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய பயணத்தில் நமக்கானவராய் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அதைத்தான் நபி அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதன் தனது நண்பனின் மார்க்கத்தின் மீது இருக்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை, தீன். தீன். ஒரு மனிதன் தனது நண்பனின் மார்க்கத்தின் மீது இருக்கின்றான். இவனுடைய ஃப்ரெண்டு எப்படி இருப்பானோ அப்படிதான் இவனும் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் என்ற வார்த்தையை கொண்டு புரிய வைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மிக தெளிவாக நண்பர்களை தேர்வு செய்யும் விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதை இவ்வளவு கடினமான பயணத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது பயணத்தோழராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இஜ்மாஉல் உம்மா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த யோகோபித்த கருத்து, உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். இதில் யாருக்கும் இருவேறு கருத்தில்லை. எப்படி கொண்டுட்டு வந்து காட்டியிருக்கிறாங்க பாருங்க. இந்த பயணத்துல நீங்கள் நண்பராக தேர்வு செய்வதில் மிக கவனம் தேவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். இதே போன்ற நான்காவது விஷயம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நான் திரும்பவும் சொல்றேன், எப்ப வேணா எந்திரிக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம், எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம். இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்ல. ஒரு முஃமினுடைய லைஃப் புரோகிராமிங் அல்லாஹ்வினால் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீ ஃபஜ்ருக்கு எழ வேண்டும். எந்த வேலையில் ஈடுபட்டாலும் ஃபஜ்ருக்கு பின்னால் லுஹருக்கு பள்ளிவாசலுக்கு ஆஜராக வேண்டும். பின்பு என்ன வேலையில் நீ இருந்தாலும் அசருக்கு நீ ஆஜராக வேண்டும், மக்ரிபுக்கு ஆஜராக வேண்டும், இஷாவிற்கு ஆஜராக வேண்டும். இஷாவுக்கு பின்னால் வெட்டிக்கதையில் இருக்கக்கூடாது, முன்னேறத்தில் உறங்கிவிட வேண்டும். ஒரு முஃமினுடைய புரோகிராமிங் அல்லாஹ் புரோகிராம் செய்யறான். பின்பு உங்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று தினம் தினம் மூச்சிறைக்க ஒட்டுமொத்த இறை நிராகரிப்பாளர்களிடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தினுடைய உங்களுடைய கோல் எங்கெல்லாம் இணை இருக்கின்றதோ அந்த இணையை நீங்கள் துடைத்து எறிய வேண்டும். நாம இணை வைப்பாளர்களை போரிட்டு மீட்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சொல்றது புரியுதா? இணை வைப்பாளர்களிடத்தில் பேசி புரிய வைப்பதே பெரிய விஷயம். நான் சொல்வது இணை வைப்பை துடைத்தெறிவது. இணை வைப்பை நீங்கள் துடைத்து எறிந்தால் இணை வைப்பாளர்கள் தன்னால் மாறிவிடுவார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹிஜ்ரத் நமக்கு புரிய வைக்கக்கூடிய நான்காவது விஷயம், ஒரு முஃமினுடைய லைஃப் புரோகிராமிங், திட்டமிடல், பிளானிங் இருக்கணும்.
சும்மா நான் பாட்டுக்கு 7 மணிக்கு எந்திரிப்பேன், 8 மணிக்கு எந்திரிப்பேன் இல்லை. எழக்கூடிய நேரத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான். ஃபஜ்ருடைய நேரத்தில் உறங்குவது ஹராம். அந்த நேரம் உறங்குவதற்காக அல்ல, அது எழுந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அருள்வளத்தை தேடக்கூடிய நேரம். ஒரு முஃமின் அதற்கு மேல் தூங்கக்கூடாது. அந்த நேரம் வரும் வரைக்கும் அவனுக்கு அனுமதி தூங்குவதற்கு. அந்த நேரம் வரும்போது அல்லாஹுக்காக அவன் எழுந்து விட வேண்டும். எழக்கூடிய எழுதல் அல்லாஹுக்காகத்தான் இருக்கும், வேலைக்காக அல்ல. நிறைய பேர் இன்னைக்கு கறிக்கடை வைத்திருக்கிறார்கள், அதற்கு எழுகிறார்கள். நிறைய பேர் இன்னைக்கு டீ கடை வச்சிருக்கிறாங்க, 4 மணிக்கு அதற்காக எழுகிறார்கள். நிறைய பேர் சந்தைக்கு போகணும், அதற்காக 4 மணிக்கு எந்திருக்கிறார்கள். ஆனால் எழும்புதல் என்பது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அதனால்தான் ஃபஜ்ர் தொழுகை அதிகாலையில் வைத்தது இஸ்லாம். எழக்கூடிய எழும்புதல் வேறு நோக்கத்திற்காக இருப்பதல்ல ஒரு முஃமினுடைய புரோகிராம். எழக்கூடிய எழும்புதலே ஃபஜ்ருடைய அல்லாஹுக்காக இருக்கணும். இதை இரவிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். தூங்கும் போதே யா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு நான் எழணும், யா அல்லாஹ் தஹஜ்ஜுக்கு நான் எழணும், இவை இரண்டும் உனக்காக எழும்புதல் என்ற புரோகிராமிங்கோடு அவர் இருக்க வேண்டும் என்பதை, இந்த திட்டமிடலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஹிஜ்ரத்தில் நமக்கு காட்டுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் செல்ல போவது இன்று என்றால் 3 வருடங்களுக்கு முன்னால் தாயிஃப் நகரத்திற்கு பின்பில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். யார் தன்னுடைய பயணத்தோழராக இருக்க வேண்டும், கூட்டமாக செல்வது எப்படி, 3 பேராக செல்வது எப்படி, 2 நபர்களாக செல்வது எப்படி, பெண்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்வது, சிறு பிள்ளைகள் செல்வது எப்படி, ஒட்டுமொத்த பிளானிங்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தை தயார்படுத்தினார்கள். செல்ல போகும் ஹிஜ்ரத்துக்காக தங்களுடைய ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். செல்லக்கூடிய பாதையில் யார் உணவை கொண்டு வர வேண்டும், செல்லக்கூடிய அந்த அடிச்சுவற்றை யார் கலைக்க வேண்டும், இங்கிருந்து சென்று தங்குவது எப்படி, அங்கிருந்து மீண்டும் மதீனாவிற்கு வெளியே தங்குவது எப்படி, மதீனாவிற்கு செல்வதற்கு மக்காவில் இருந்து நிதர்சனமான வழிகள், நிதானமான வழிகள் இருந்தாலும் எப்படி அவர்களை ஏமாற்றி வெவ்வேறு வழியாக செல்வது, ஒட்டுமொத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளானிங்க்கு மேல் பிளானிங் பண்றாங்க. கிளம்பக்கூடிய அன்று இரவு தன்னுடைய படுக்கையில் தனக்கு பதிலாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய திட்டமிடல் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை படுங்கள் என்று சொன்னால் மறுப்பார்களா? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மறுக்கப் போகிறார்களா? எல்லா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு துணிந்தவர்கள் தான். நபி அவர்களுடைய செய்கை போதும் தங்களுடைய உயிரை துச்சமாக கருதுவதற்கு துணிந்தவர்கள் தான். பின்பு ஏன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தனது படுக்கையில் நியமிக்கிறார்கள்? யார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? யார் தனது ஈரக்கொலை என்று யாரை பார்த்து சொன்னார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு மகளின் கணவர் தனது மருமகனை தனது படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள். கலம் என்று வரும்போது, தலம் என்று வரும்போது தனக்காக உயிர் போகக்கூடிய முதல் உயிர் தனது குடும்பத்தின் உயிராக இருக்கட்டும். பிரச்சனை ஏதாவது இந்த படுக்கையில் இருப்பவருக்கு ஆனால் அது நண்பர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ தீனை ஏற்று வந்தவர்களுக்கோ இல்லை. முதல் உயிர் எனது மருமகனுக்கு போகட்டும். மருமகனுடைய உயிர் போனால் மகள் விதவையாக இருப்பாள், பிரச்சனை இல்லை. இந்த தீனுக்காக போகக்கூடிய முதல் உயிர் இங்கு இருக்கட்டும். தனது குடும்பத்தில் தனது இரத்த பந்தத்தில் இருந்து துவங்குகின்றார்கள். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள், எப்பேற்பட்ட தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பாருங்கள்.
எப்படி திட்டமிடலை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்று இரு இயக்க தலைவர்கள் ஒன்று சேர்வதில் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. சிஏஏ பிரச்சனையில 33 லெட்டர் பேட் கொண்ட இயக்கங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கின்றது. ஆனால் அந்த 33 சேர்ந்து ஒன்றாக இருந்தால் எவ்வளவு பெரிய பலம் இருக்கும். ஆனால் 33 தனித்தனியாக ஒவ்வொரு பேரை குறிப்பிட்டு இங்கு பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக இருந்த கபீலாக்களை ஒன்றிணைக்கிறார்கள். அவுஸ், ஹஸ்ரஜ், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், இங்கு இருக்கக்கூடிய குறைஷ் எத்தனை கிளைகள் இருக்கின்றதோ ஒட்டு மொத்தத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் கீழ் ஒரே ஜமாத்தாக கொண்டு வருகிறார்கள். இது ஒரு தலைவருடைய பிராட் மைண்ட். இருப்பதை பிளப்பதல்ல தலைவர்களுடைய வேலை. சிதறி கிடப்பதை ஒன்றுபடுத்துவது எப்படி? ஒன்றுபடுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, திட்டமிடல் என்பது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். திட்டமிடாமல் செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. திட்டமிடல் என்றால் என்ன என்பதை இந்த ஹிஜ்ரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்தி கூர்மையை மிக தெளிவாக யோசித்து அல்லாஹ்வுடைய பிளானிங்கை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கான மிக தெளிவான நோக்கம் தங்களுடைய கொள்கை உறுதி என்ன என்பதை பறைசாற்றி விட்டார்கள். 13 ஆண்டுகளாக குறைஷ் மக்கள் என்னென்னமோ பேசி பார்த்தார்கள், என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள், என்னென்னமோ திட்டினார்கள், பைத்தியம் என்றார்கள், குறி சொல்பவர் என்றார்கள், குர்ஆனை கட்டுக்கதை என்றார்கள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதை எவ்வளவு தூரம் உயிர் இருக்கும் வரை நான் கொண்டு செல்வேனோ அவ்வளவு தூரம் நான் கொண்டு செல்வதற்காக போராடி கொண்டே இருப்பேன், முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்பதனுடைய மிக அழகான ஒரு வெளிப்பாடுதான் இந்த ஹிஜ்ரத் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்ற 6வது மிக தெளிவான விஷயம் தவக்குல் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சாதாரண தவக்குல் அல்ல. சஹாபாக்கள் இங்கிருந்து கிளம்பி அங்கு செல்கிறார்கள். அங்கு என்ன ஆக போகின்றது, எப்படி இருக்க போகின்றோம், என்ன நடக்கும், எப்படி சாப்பாடு, எப்படி பேச்சுவார்த்தை, எப்படி தொழில், எப்படி வீடு, எப்படி ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. தவக்குலுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து மதியனுக்கு செல்லும் போது எப்படி தவக்குல் வைத்தார்களோ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மதியனுக்கு போனாங்க, யா அல்லாஹ், இந்த ஃபகீர் எப்படி பேசுறாங்க பாருங்க மூசா நபி, ஃபகீராக இருக்கின்றேன் நான், எதை நீ நலவாக எனக்கு கொடுப்பாயோ அதன் பக்கம் தேவையுடைய ஃபகீராக இருக்கின்றேன் நான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை, கேட்ட துஆ, அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைத்து சென்றார்கள். காலையில் கேட்ட துஆ மதியம் ஈவினிங்குள்ளாக லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிட்டான் அல்லாஹ் தஆலா. திருமணம் முடிச்சு வச்சு, ஜாபு கொடுத்து, வீடு கொடுத்து, தொழிலை கொடுத்து, ஒட்டுமொத்தமும் முடிஞ்சு போச்சு. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் தங்களுடைய ஊரில் இருந்து கிளம்பி 3 நாட்கள் பயண தூரத்தை மேற்கொண்டு குகைக்குள் சென்று ஒரே ஒரு துஆ, ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்து எங்களுக்கு நீ பிரத்யேகமான உன் கருணையை தருவாயாக, எங்களுடைய காரியங்களை நீ சீர்படுத்தி வைப்பாயாக. என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் தெரியல, உன் மீது மட்டுமே தவக்குல் வைத்து நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குர்ஆனிலே இடம் பிடித்து வரக்கூடிய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் அவர்கள் முன்னுதாரணமாக, ஹிஜ்ரத்திற்கு துவக்கமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்தான சிறப்பு. இதே போன்றுதான் சஹாபாக்கள் தவக்குல் என்ற வார்த்தைக்கு பூசினால், உருவம் கொடுத்தால், இது இந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் தான் இருக்கும். என்ன நடக்கப் போகின்றது என்று எதுவுமே தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற இந்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிற்கு போகக்கூடிய இடத்தில் ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் கஅபாவை திரும்பி பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் உருகியது. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணுங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை அதிகமானது. தனது சொந்த ஊர், சொந்த மண் காபா எந்த பூமியில் இருக்கிறதோ இந்த பூமியை விட்டு இந்த பாவிகள் என்னை ஆக்கிவிட்டார்களே, செல்லக்கூடிய நிலைமைக்கு ஆக்கிவிட்டார்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் உருகக்கூடிய நேரத்தில், உள்ளம் அழும் நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத் சூரத்துல் கஸஸுடைய இந்த வசனத்தை இறக்கினார்கள். என்ன பொருள்? நோட் பண்ணுங்க இந்த ஆயத்தை. நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு வர மதீனாவுக்கு ஏன் போறாங்கன்றது, அதுல இந்த பாயிண்டை எடுங்க. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, குர்ஆனுடைய ரப்பு எவனோ, இந்த குர்ஆனை எவன் இறக்கி இருக்கின்றானோ அவன் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களை மீண்டும் உங்களுடைய ரப் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு கொண்டு வருவான். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இப்ப நீங்க மதீனாவுக்கு போறீங்க, மக்காவுல தான் நீங்க நினைக்காதீங்க, மீண்டும் மதீனாவிலிருந்து உங்களை மக்காவிற்கு அல்லாஹ் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வந்தான்? எப்படி கொண்டு வந்தான்? சும்மா போன மாதிரி அபூஜஹல் செத்துட்டாரு, அவங்க செத்துட்டாங்க, இவங்க செத்துட்டாங்க, இப்ப நீங்க வந்து கலிமா சொல்லிக்கிட்டு அப்படி அல்ல, அப்படி அல்ல. எதற்காக மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றீர்களோ அந்த ஆட்சியை, அந்த அரசியலை ஃபத்ஹே மக்கா என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1.5 லட்சம் சஹாபாக்களோடு மிகப்பெரிய ராஜநடையோடு மக்காவினுடைய ஆட்சியை மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கௌரவப்படுத்தினார். இது 10 வருடங்கள், 8 வருடங்கள், 9 வருடங்கள் கழித்து நடக்க போகக்கூடிய விஷயத்தை ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி சுப செய்தி சொல்கின்றான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். குர்ஆன் இறக்கிய ரப்பின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை மீண்டும் காபாவிற்கு கொண்டு வருவான். இந்த கவலையில தானே நீங்க போறீங்க. உங்களை கொண்டு வரக்கூடிய அந்த நேரம் லாத்து இருக்காது, உஸ்ஸா இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவப்படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள், அது இருக்காது. ஹுபுல் இருக்காது, யஊஸ் இருக்காது, யஊஸ் இருக்காது. அன்றைய தினம் நீங்கள் காபாவில் நின்று சொல்லும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக், இந்த பூமியில் இணை இல்லாத பூமியாக மாற்றி அமைத்து உங்களை கொண்டு வருவான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உங்களை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா நிலை நிறுத்துவான் என்ற சுப செய்தியை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிற்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்ட ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் இருக்கும் போதே அவர்களுடைய கவலைக்கு அருமருந்தாக, ஆறுதலாக அல்லாஹு தஆலா சூரத்துல் கஸஸில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் 7வது விஷயம். இன்றைய தினம் நமக்கும் ஹிஜ்ரத் இருக்கின்றது. இந்த நோன்பில் குறிப்பாக ஹிஜ்ரத் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஜர இலா மா நஹல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் என்பது எவர் ஒருவர் அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ, அதை எவர் வெறுப்பாரோ அது ஹிஜ்ரத். அல்லாஹ் பாவமான காரியங்களை வெறுக்கின்றான், அல்லாஹ் இணை வைப்பை வெறுக்கின்றான், அல்லாஹ் ஷிர்கை வெறுக்கின்றான். அல்லாஹு தஆலா எண்ணற்ற பாவங்கள் என்று எது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ இந்த பாவங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். ஒரு முஃமின் இதை வெறுப்பார், ஒரு முஃமின் இதை வெறுப்பார். இது ஹிஜ்ரத். இதுதான் மிக தெளிவான ஹிஜ்ரத். வீட்டுக்குள் இருக்கும் போதும் சரி, பள்ளிக்குள் இருக்கும் போதும் சரி, வியாபாரத்தில் இருக்கும் போதும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை பாவம் என்று வெறுத்தார்களோ, எதை வெறுத்து ஒதுக்கினார்களோ அதை ஒரு முஃமின் தனது உள்ளத்தாலும் உணர்வாலும் தனது செயலாலும் தனது உடலாலும் வெறுத்து ஒதுக்கினால் இன்ஷா அல்லாஹ் அவர் ஹிஜ்ரத்துடைய பாதையில் இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குறைந்தபட்சம் இந்த ஹிஜ்ரத்தையாவது நாம் செய்ய வேண்டும். நாம் நாடு துறக்க போறதில்லை, மனைவி மக்களை விட போறதில்லை, சொந்த தொழிலை விட போறதில்லை. இந்த தீனுக்காக குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய ஊரில், இருக்கக்கூடிய வீட்டில், இருக்கக்கூடிய பள்ளிவாசலில், இருக்கக்கூடிய தொழிலில், அதே ஊரில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை வெறுத்தார்களோ அதை நாமும் வெறுத்து பழக வேண்டும்.
அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை விரும்பினார்களோ அதை நாம் விரும்பி பழக வேண்டும். அந்த விருப்பத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். இது ஒரு உண்மையான முஃமினுடைய ஹிஜ்ரத்திற்கு சான்றாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு கிடைத்த பாடங்கள் இவைகள். இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் எப்படி இருந்தது சம்பவமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.